வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். எங்களுடைய டிரைவர் மற்றும் ஓனர்ஸ் ஆர்கனைசேஷன் மீட்டிங்காக நான் கோழிக்கோடு வந்திருந்தேன். காலிக்கட் கோழிக்கோடு தான் இப்போ இருக்கிறேன். இங்கே அப்படியே டிஃபன் சாப்பிட போகிறேன் பாருங்க. அப்படியே வர வழியில் நம்ம தமிழ் எழுத்துக்களை பார்த்தேன். பக்குன்னு நின்றுட்டேன். தளி ஸ்ரீ ரேணுகா மாரியம்மன் கோவில் அப்படி இருந்துச்சு. அற்புதமான ஒரு கோயில். உள்ளே போய் பார்த்தேன். கேரள பாணியில் தமிழ் மாரியம்மனுக்கு கோவில். நான் உள்ளே போய் எப்பவுமே வீடியோ எடுக்க மாட்டேன், அதுக்கு அனுமதியும் இல்லை, எடுக்கவும் மாட்டேன். நான் வெளியிலேருந்து உங்களுக்கு பதிவு போடுறேன். வெளியே திருவள்ளுவர் சிலை, ராமானுஜர் சிலையா அதனால் பேர் போட்டுள்ளதில் அற்புதமான முருகர், அற்புதமான சிலைகள்லாம் முன்னே வச்சு மிக அழகாக அந்த சிலை நம்ம வித்தியாசமாக இருக்குது. நம்ம இது மாரியம்மன் கோவிலுங்க. நம்மளால் எப்படி இருக்கும், கோபுரமாக இருக்கும், அந்த துவாக பாலகர்கள்லாம் இருப்பாங்கள்ல. இங்கே அவங்களாம் பாருங்க குட்டி குட்டி சிலையாக வச்சுருக்காங்க. இங்கே திருவள்ளுவர் ஒரு யாருன்னு தெரியல, நிறையா சிலைகள் இருக்குது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இந்த கோவில் மிக சூப்பராக இருக்குது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒரு மாரியம்மனுடைய கோயில் அற்புதமாக இருக்குது பாருங்க. இங்கேயும் சில சிலைகள். இங்கே இவர் சாய்பாபான்னு நினைக்கிறேன். இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. தெரிஞ்சவங்க பதிவு போடுங்க. இவர் பதஞ்சலி முனிவராக அப்படி தான் நினைக்கிறேன். அற்புதமான ஒரு கோயில். இன்னொரு விஷயம், நான் உள்ளே போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு விநாயகர் சிலை அங்கே இருந்துச்சு. விநாயகருடைய சிலை ஒரு மரத்தடியில் விநாயகர் அமர்ந்திருப்பது போல் அந்த உருவம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கருங்கல் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு கட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த பாப்பா ஒரு பாப்பாட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா இது இந்த கட்டை வச்சுருக்காங்க, எதுக்கு இது அப்படின்னு கேட்டேன். அது தமிழ் பிள்ளைவில் அந்த புள்ள நான் சந்தனங்க, இது சந்தன கட்டை அப்படின்னு சொன்னிச்சு. இது என்ன பண்ணணுமா, நம்ம வந்து இதை அரைச்சி சாமிக்கு பூசணுமா, ஒரு சாமிக்கு ஏதாவது சந்தனம் மாதிரி செய்யணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பாப்பா சொன்னிச்சு, இல்லைங்க, நீங்கள் சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை அரைச்சி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போகணும். அப்படி வச்சுட்டு போனால் ஒரு நினச்ச காரியங்களாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அப்படின்னு அந்த பாப்பா சொன்னிச்சிங்க. பரவாயில்லை, நானும் இந்த உலகத்தில் நினச்சி சந்தனத்தை அரைச்சி கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கிட்டேன். ஓகே, அந்த விநாயகர் இங்கே கோழிக்கோடு மக்கள் அளவு செய்யட்டுமே என்ற ஒரு வேண்டுதலோடு அந்த செயல் நான் செஞ்சேன். ரொம்ப அழகாக இருக்குது கோயிலை பார்க்குறதுக்கே. அற்புதமான சின்ன கோயில். கேரள பாணியில் அமைந்த தளி ஸ்ரீ ரேணுகா மாரியம்மன் கோவில், கோழிக்கோடு, காலிக்கட். ஓகே, நீங்கள் காலிக்கட் வந்தீங்கன்னா பாருங்கள் இதோட விலாசம். அந்த ரோடு பூரம் தளி ரோடு தானுங்களா? ஆமாம், அங்கே ஒரு கடையில் போயிருங்க, ஸ்ரீ துர்கா ஸ்வீட்ஸ் ஹோல்சேல் ரீட்டெயில், தளி ரோடு, காலிக்கட்னா இருக்குது. ஓகே, இது தளின்னு நம்ம விழுப்புரம் ஒரு ஊர் இருக்குது இல்லையா? ஓகே, அது நினச்சேன். இந்த ஊர் இந்த தெரு பேர் தளி ரோடு. அதான் தளி ஸ்ரீ ரேணுகா மாரியம்மன் கோவில். ஓகே நண்பர்களே, நீங்கள் கோழிக்கோடு காலிக்கட் வர வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள். இந்த மாரியம்மன் தரிசியுங்கள், மாரியம்மனுடைய அருளை பெறுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.